நண்பர்களே, நான் இப்பொழுது ஸ்வீடனிலே கொத்தபர்கில் இருக்கக்கூடிய கொத்தபர்க் சென்ட்ரல் மொஸ்கிலே இருந்து கொண்டிருக்கின்றேன். மத்திய பள்ளிவாசல், கொத்தபர்க்கினுடைய பள்ளிவாசல் இது. விசாலமான ஒரு பள்ளிவாசல். இந்த பகுதியை சூழ உள்ள முஸ்லிம்களுக்கு சேவை வழங்குவதற்காக இந்த பள்ளிவாசல் காத்திருக்கிறது. வாருங்கள், உள்ளே சென்று இந்த பள்ளிவாசல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். பள்ளிவாசலுக்கு உள்நுழைவதற்கு 2-3 வாசல்கள் இருக்கிறது. இது ஒரு பிரதான வாசல். இந்த வாசல் வழியாக ஆண்கள் உள்ளே செல்வார்கள். பின்பக்கமாக இன்னொரு வாசல் இருக்கிறது, அதற்குள் பெண்கள் வருவார்கள். இது பள்ளிவாசலுடைய வரவேற்பு பகுதி, ரிசப்ஷன் ஏரியா என்று கூட சொல்லலாம். இது இருக்கிறது. வந்தவுடன் இங்கே தண்ணீர் அருந்துவதற்கான வசதிகள். அதுக்கு பிறகு கிச்சன் போன்ற அமைப்புகள் பள்ளியில் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய மற்றொரு சிறப்பம்சம், இங்கே வகுப்பறைகள் இருக்கிறது, கிளாஸ்கள். அதே போல் ஒரு சின்ன கிச்சன். இதோ பள்ளிக்கு வருபவர்கள் காஃபி போன்றவற்றை கூட அருந்திக் கொள்ளலாம். மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துவதற்கான வகுப்பறைகள், நூலக வசதிகள், இது அமர்ந்து காய்த்து கொண்டிருப்பதற்கான வசதிகள் வெளிப்பள்ளியிலே அமைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை காண்கின்றோம். இதன் மேன்மாடி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு சேரிட்டி நிறுவனங்களுடைய பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. விரும்பிய சேரிட்டிகளுக்கு இங்கே நன்கொடைகள் வழங்க வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை காண்கின்றோம். இந்த பகுதி உழுவெடுப்பதற்காக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கேயும் ஷூகள் வைப்பதற்கு பெரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே உழுவெடுப்பதற்கான வசதிகளும் இருக்கிறது. இந்த பகுதி தான் பிரதான பள்ளிவாசல் பகுதி இருக்கிறது. இது பள்ளிவாசலுடைய உட்பகுதி. அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் பெரியதொரு பகுதி பள்ளிவாசல் இது. ஸ்வீடனிலே கொத்தபர்க் நகரத்தை பொறுத்தவரையிலே இங்கே சுமார் 25 ஜும்மா பள்ளிவாசல்கள் இருப்பதாகவும் இன்னும் சில தக்கியாக்கள் இருப்பதாகவும் இங்கே உள்ள சகோதரர்கள் தெரிவித்தார்கள். இதுதான் இந்த பள்ளிவாசல், கொத்தபர்க் சென்ட்ரல் மொஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல் தான் கொத்தபர்க் சிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசல். ஏனைய அனைத்து பள்ளிவாசல்களும் இதனை விட சிறிய பள்ளிவாசல்கள், சிறிய வசதிகள் கொண்டது. இருந்தாலும் ஐரோப்பாவெங்கும் இப்படியாக முஸ்லிம்கள் சிறந்து வாழ்கின்ற இடங்களிலே பள்ளிவாசல்களை நிறுவி முஸ்லிம்களுக்குரிய பல சேவைகளை அந்த பள்ளிவாசல்கள் மூலமாக வழங்கி கொண்டிருப்பது மிக சிறப்பம்சம். இங்கே மேல் பகுதியிலே விடுமுறை தினங்களிலே, சனி ஞாயிறு தினங்களிலே மாணவர்களுக்கான வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. இது ஒரு பள்ளிவாசலில் வந்தவுடன் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் வைக்கப்பட்டிருக்கிறது, ரிசப்ஷன். வெளியூர்களிலிருந்து வருபவர்கள் தாராளமாக இந்த ஏரியா பற்றிய தெளிவுகளை கூட இங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மற்றுமொரு நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் கொத்தபர்க் சென்ட்ரல் மொஸ்கிலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம்.